Thank you, sir. அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல், வற்றாத நீர்வீழ்ச்சியை போல், கலைகளிலும் சிந்தனைகளிலும் சமூக அக்கறைகளிலும் களமாடிக் கொண்டிருக்கிறவரும் எங்கள் லைவ் ஆர்ட்ஸ் மேக்கர்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து பயணிப்பவருமான இயக்குனர் திரு சிபி சந்தர் அவர்கள் பாடலை பற்றிய எண்ணங்களை விவரிப்பார். நினைவிருக்க வீடியோ ஆல்பம் சாங் வெளியீட்டு விழாவின் இந்த ஆல்பம் சாங்கை இயக்கி இருக்கிற இயக்குனர் அருமை தம்பி குமரவேல் அவர்களே, வெகு சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கிற சிவபாஸ்கரன் அவர்களே, இசையமைத்திருக்கிற மணி அமுதன் அவர்களே, நடனம் அமைத்திருக்கிற ஹரிகிரண் அவர்களே, படத்தொகுப்பை கவனித்துக் கொண்டிருந்த பாசில் அவர்களே, தயாரிப்பு மேற்பார்வை திண்டுக்கல் ரவி அவர்களே, இந்த சேனலின் ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி சுந்தர் அவர்களே, இந்த பாடலை பற்றிய விமர்சனங்களை இங்கே வழங்குவதற்காக எனக்கு முன்னால் வழங்கி அமர்ந்திருக்கிற ஜாகுவார் தங்கம் அவர்களே, தயாரிப்பாளர் நந்தகோபால் அவர்களே, அருமை தோழர் சரவண சக்தி அவர்களே, எனக்கு பின்னால் கருத்துரையாற்ற அமர்ந்திருக்கிற திரைப்பட இயக்குனர் பாரதி கணேஷ் அவர்களே, எஸ் வி ரமணி அவர்களே, சாய் விக்னேஷ் அவர்களே, சாய் காயத்ரி அவர்களே, இயக்குனர் விஜய் சங்கர் அவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த ஆல்பம் சாங்கில் நடித்திருக்கிற சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் ரத்தின சுருக்கமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சென்றார்கள். இந்த ஆல்பம் சாங்கை பாடலை பார்த்து பிறகு சற்றே சினிமா கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இப்போது இருக்கிற படங்களில் எல்லாம் ஒரு இடைவேளை விடுவார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு படத்திற்கு 4 இடைவேளைகளை விடுவார்கள். 5 மணி நேரம் 4 மணி நேரம் என்று திரைப்படம் நீண்டு கொண்டே போகும். அதற்கு பிறகான காலகட்டங்களில் 2.5 மணி நேரமாக படம் குறைக்கப்பட்டது. அதற்கும் பிறகு 1 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. இப்படி சினிமா என்கிற இந்த பரிணாமம் சுருங்கி 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 இன்றைக்கு கிடைக்கிற 5 நிமிடத்தில் கூட 6 மணி நேர கதை கருவை கூட 5 நிமிடத்தில் சொல்ல முடியும் என்கிற படைப்பாளிகள் உருவாகிவிட்டார்கள் என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. புராணங்களையும் இதிகாசங்களையும் பேசிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு எழுத்தாளர்கள் இளங்கோ, கலைஞர் கருணாநிதி, பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் திரைப்படங்களில் சமூகத்தை பற்றியும் சமூக அவலங்களை பற்றியும் பேசினார்கள். அதற்கு பிறகான காலகட்டங்களில் ஸ்ரீதர் பாலச்சந்தர் போன்ற இயக்குனர்கள் காதலை பற்றியும் நடுத்தர மக்களின் வாழ்வியலையும் பற்றி பேசினார்கள். அதுவும் வெற்றி களமாக அமைந்தது. அதற்கு பிறகு நகரங்களை விட்டு சினிமா மெல்ல மெல்ல நகர்ந்து கிராமத்திற்கு சென்று இயக்குனரிமயம் பாரதி ராஜா, பாக்கியராஜ் போன்றவர்கள் இந்த சினிமா என்கிற இலக்கியத்தை கிராமங்களில் படைத்தார்கள். அதுவும் பெரிய ட்ரெண்ட் செட்டாக மாறியது. அதற்கு பிறகு ஹாலிவுட் படங்களையும் இந்தி படங்களையும் பார்த்து இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுப்பதற்கு நம்மிடம் இயக்குனர்கள் இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் சங்கர், பவித்ரன் போன்ற, மணிரத்னம் போன்ற பிரம்மாண்ட இயக்குனர்கள் இந்த சினிமாவை ஹாலிவுட் தரத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். இப்படி சினிமா பல்வேறு பரிணாமங்களை தாண்டி 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 இன்றைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இன்றைக்கும் படைப்பாளிகள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையே நமக்கு காட்டுகிறது. இந்த ஆல்பம் சாங்கை பொறுத்தவரை காதலை மையமாக வைத்து ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை 5 நிமிடத்தில் ஒரு திருக்குறள் போல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் குமரவேல் அவர்கள்.
எத்தனை காவியங்கள் இருந்தாலும், எத்தனை இதிகாசங்கள் இருந்தாலும், எத்தனை புராணங்கள் இருந்தாலும், 2 வரியில் கூறப்படுகிற திருக்குறள் தான் உலகின் பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. ரசிக சிந்தனையே எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக கருத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு இயக்குனரின் கடமையாக நான் கருதுகிறேன். அந்த அளவில் இந்த பாடல் காதலை மையப்படுத்தி காதலிலே ஒரு புரட்சியையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்தி செல்லுகிறது. காதலின் வெற்றி என்பது திருமணம் முடிந்தவுடன் அதில் காதலின் வெற்றியா என்றால் அது இல்லை. அல்லது தற்கொலை செய்வது காதலின் வெற்றியா என்றால் அதுவும் இல்லை. இல்லறம் கலந்த போது அது காதலின் வெற்றியாக கருதப்படுமா என்றால் அதுவும் காதலின் வெற்றி இல்லை. அப்படியானால் காதல் என்றால் அது வெற்றி என்று சொல்லுகிறார்களே, காதலில் தோல்வி எது வெற்றி எது என்கிற 2 பிரிவுகளையும் நாம் கவனிக்க வேண்டும். காதலில் வெற்றி என்பது என்னை பொறுத்தவரை காதல் என்கிற அந்த உணர்வு உலகில் பிறக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் வெவ்வேறு பரிணாமங்களை கொண்டிருக்கும். எனக்குள் ஏற்பட்டிருக்கிற காதல், எனக்குள் ஏற்பட்ட பரவசத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் காதல் வேறு வேறு உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த காதல் தான் கோழையை வீரனாக்கும், வீரனை கோழையாக்கும். காதல் தான் நல்லவனை ரவுடியாக்கும், ரவுடியை நல்லவனாக்கும். அந்த காதல் தான் மன்னனை ஆண்டியாக்கும், ஆண்டியை மன்னனாக்கும். இப்படி இந்த காதல் என்கிற அந்த இயற்கையான ஒரு விஷயம்தான் வாழ்வியலை புரட்டி போடக்கூடிய ஒரு புனிதம் எங்கே ஒளிந்திருக்கிறது என்றால் அந்த காதலில் தான் ஒளிந்திருக்கிறது. இயற்கையாக உருவான இந்த காதலை இன்றைக்கு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயற்கையாக உருவான அந்த காதலை நாம் மறுத்துவிட்டு மறைத்துவிட்டு செயற்கையாக படைக்கப்பட்ட மதம், சாதி போன்றவைகளால் காதல் என்று எதிர்க்கப்படுகிறது. ஆகவே இயற்கைக்கு எதிராக மனிதன் நிற்கிறான் என்பதையும் இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்படியானால் காதலின் வெற்றி எதுவென்றால், அது திருமணத்தில் முடிந்தாலும், இல்லறத்தில் முடிந்தாலும், அல்லது வேறு எந்த முடிவில் காதல் முடிந்து விட்டாலும் கூட நாம் கண்மூடி நம்மேல் மண் மூடுகிற வரை அதை நினைத்து புலாங்கிதப்படுகிறோமே, அதுதான் நினைவிருக்கா என்று கேட்கிற இந்த பாடல். காதலின் வெற்றியை தான் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. அவனுக்கு கிடைக்கவில்லையே என்பது பொருள் அல்ல. காதல் என்பது எந்த பெண்ணுடனும் வரலாம், எப்போதும் வரலாம். அதற்கு வயசு வித்தியாசம் இல்லை. அந்த காதலை நாம் எப்படி கொண்டாடுகிறோம், எப்படி வாழ்க்கை பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அந்த காதல் ஒளிந்திருக்கிறது என்கிற அந்த மைய கருவை வைத்து எடுத்திருப்பதுதான் இந்த பாடல் என்று என்னுடைய உணர்வுக்கு எட்டுகிறது. அதேபோல் இதை உருவாக்கி இருக்கும் லைவ் ஆர்ட்ஸ் நிறுவனம் தம்பி நிஜய், அவரை பற்றி நான் இந்த மேடையிலே குறிப்பிட்டாக வேண்டும். இந்த பாடலை உருவாக்குவதற்கு அவர்கள் பட்ட சிரமங்கள் என்ன என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சினிமாவும் பொருளாதாரமும் இருக்கிற சூழலில் வெறும் ஒரு பாடலை இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒருவரால் படைக்க முடியும் என்றால் அது தம்பி நிஜயால் மட்டுமே முடியும் என்று நான் கருதுகிறேன். லைவ் ஆர்ட்ஸ் நிறுவனம் இன்னும் நீண்ட தூரம் ஒரு எல்லையற்ற பயணத்தை அது துவங்க இருக்கிறது என்பதால் இந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். தம்பியும் ஒரு கதாநாயகனார் நடித்தார். மேட்டூர் டேமில் படப்பிடிப்பு. மேட்டூர் டேம் என்றால் மேட்டு அந்த அணை தண்ணீர் கொட்டுகிறதே அங்கே அல்ல, தண்ணீர் தேங்கி நிற்கிற அந்த இடத்தில், அந்த குளத்தூரை சுற்றி அந்த டேமுக்குள் செல்ல வேண்டும். அங்கே இவரை 4 ரவுடிகள் அடித்து போட்டு விடுவார்கள் தண்ணிக்குள். அதை எடுக்க வேண்டிய, அந்த காட்சியை எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு பாறை மீது நின்று இங்கே ஆழம் எவ்வளவு இருக்குமோ, இவர்களை இறங்க வைக்கலாமா வேண்டாமா என்று தலையை சொரிந்து கொண்டிருந்தேன். அப்போது என் அருகே ஓடி வந்த நிஜய், அங்கே என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார். இல்லை, இங்கே என்ன ஆழம் இருக்கிறது, இங்கே படப்பிடிப்பு நடத்தலாமா அல்லது ஆழமில்லாத படப்பிடிப்பு நடத்தலாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் என் வார்த்தையை முடிப்பதற்குள்ளாகவே எட்டி குதித்து விட்டார். நான் பயந்து போனேன். அணை ஒரு மிகப்பெரிய அணை, அது ஆழம் எவ்வளவு என்றே தெரியாது. ஆனால் இவன் எட்டி குதித்து விட்டுவானே, திரும்பி எழுந்து வருவானா அல்லது வேற ஏதாவது இவனை மீட்க வேண்டிய வருமா என்றெல்லாம் நான் யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில்
பின்னால் இருந்து எழுந்து வந்தார். ஆழம் தெரியாமல் இப்படி குதித்து விட்டாயே என்று நான் கேட்டேன். அப்போது சொன்னான், குதித்தால் தானே ஆழம் தெரியும் என்று சொன்னான். யூடியூப் என்கிற இன்றைக்கு உலகை இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த யூடியூபின் ஆழம் என்னவென்று ஓரமாக நின்று பார்த்தால் தெரியாது. அதில் குதித்தால்தான் யூடியூபின் ஆழம் தெரியும். அதில் குதித்து எழுந்து வெற்றியும் பெற்றிருக்கிறான் தம்பி நிஜய் என்பது பாராட்டுக்குரிய விஷயம். அதேபோல் நாம் சிறு வயதில் சாப்பிடும்போது ஷேர் பண்ணி சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதற்கு பயன்படுகிறதோ இல்லையோ, இந்த பாடலை பார்த்த பிறகு யூடியூபில் ஷேர் பண்ணுங்க என்பதற்கு அந்த ஷேர் பண்ணி சாப்பிடுங்க என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பாடலை பார்த்ததோடு மட்டுமில்லாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் ஆர்ட்ஸ் நிறுவனம் தன் எல்லையற்ற பயணத்தை இன்று துவங்கி இருக்கிறது. அது எல்லையற்றதாக புதிய புதிய படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும், புதிய புதிய தொழில்நுட்ப கலைஞர்களை உருவாக்க வேண்டும். பாடல்களால் உருப்பெற்றிருக்கிற லைவ் ஆர்ட்ஸ் நிறுவனம் படங்கள் மூலமாகவும் வெற்றி விழா வர வேண்டும் என்று கேட்டு இந்த கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திக்கெட்டும் சென்று திரவியம் தேடு என்பார்கள். அதேபோல் திக்கெட்டும் தன் கலை படைப்புகளை பரப்பி தமிழ், தெலுங்கு படங்களை இயக்கியவர். பாட்டுக்கு ஒரு